Hi everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஹெல்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செம்பா புட்டு எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இத வந்து செம்பா புட்டு, சிகப்பு அரிசி புட்டு எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இதுல அயன் சத்து நிறையவே நிறைஞ்சிருக்கு. இந்த புட்டு ரெசிபியை நம்ம இன்னைக்கு புட்டு கூட யூஸ் பண்ணி பண்ண போறோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாம ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி புட்டை வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல புட்டு கூட யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்ன்றத ஒரு சில டிப்ஸோட நான் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுதான் நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்பவே கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐக்கனும் உங்களுக்கு சேர்த்தே வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த புட்டு ரெசிபியை ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி செய்யலான்றதை டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த புட்டு ரெசிபி செய்கிறதுக்கு கடையில் விற்கிற இந்த செம்பா புட்டுப்பொடி மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 கப் அளவுக்கு புட்டுப்பொடி மாவு இருந்துச்சு. நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த புட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வாசனைக்காக ஒரு ஏலக்காவை நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் ஏலக்காய் வந்து பொடியாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் இந்த கப்பில் தான் மாவு அளந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு மாவுக்கு 3 கப் அளவுக்கு கரெக்டான ரேஷியோவில் நான் வந்து வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே ஊற்றி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா கட்டிப்பட்டுரும். ஸோ அதனால் லைட்டாக இந்த மாதிரி தெளித்து நம்ம வந்து இந்த புட்டு பொடியை நல்லா உதிரியாக இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த புட்டு மாவில் ஹாட் வாட்டரில் நம்ம சேர்த்து பிசையணுன்ற அவசியம் இல்லை. சாதாரண வாட்டர் நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டு நம்ம லைட்டாக பிசறி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து புட்டு வந்து நல்லா உதிரியாக இருக்கும். நம்ம எதுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து பிசைகிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நல்ல சாஃப்டாக நல்ல வந்து ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசறி விட்டுருக்கேன். இப்போ இதை எடுத்து கையில் இந்த மாதிரி பிடிக்கிறப்போ நமக்கு கையில் வந்து கட்டியாக பிடிக்க வரா மாதிரி இருக்கணும். இதே நம்ம அதை வந்து உதிர்த்து விடுறப்போ சீக்கிரமாகவே அது உதிர்ந்து கீழே விழுற மாதிரி இருக்கணும், கட்டி ஆகாமல் இருக்கணும். ஸோ 3 கப் மாவுக்கு 3 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா உதிரியாக நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா பிசறியாச்சு. நீங்கள் வந்து சப்போஸ் தண்ணி கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி பிசறி விட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா புட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆகாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் தண்ணியை தெளித்து இந்த மாதிரி உதிரியாக பிசறி விட்டுக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போது புட்டு குடத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லேயர் வரைக்கும் கரெக்டாக அந்த கோடு இருக்கிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த புட்டு குடத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து பெசரி வச்ச அந்த மாவு வந்து நல்லா ஊறி இருக்கும். இப்போது புட்டு செய்கிறதுக்கு ஒரு முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நான் துருவி வச்சுருக்கேன். இந்த புட்டோட இதையும் சேர்த்து நம்ம வந்து குடத்தில் போட்டு வேக வைக்கிறப்போ புட்டு வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து அந்த புட்டு குடம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கண்ணு வச்ச ஒரு சல்லி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புட்டு குடத்தில் நம்ம வந்து தேங்காயும் புட்டு மாவையும் ஒரு 2 லேயர் கிட்ட நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து புட்டு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்திட்டோம் அப்படின்னா நிறைய வந்து மாவு போட்டு டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் சரியாக வேகாது. அதனால் மாவு போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும். ரொம்ப அழுத்தணுன்றது கிடையாது. ரொம்ப அழுத்திட்டோம் அப்படின்னா கட்டியாக ஆயிரும், மாவும் சரியாக வேகாது. இப்போது ஒரு லேயருக்கு அப்புறமா மறுபடியும் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா 3லேருந்து 4 கைப்பிடி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவு நீங்கள் சேர்க்குறப்போ அப்படியே எடுத்து கட்டியாக போடக்கூடாது, நல்லா உதிர்த்து விடுற மாதிரி எடுத்து நம்ம போடணும். அப்போ தான் வந்து புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், கட்டியாகாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போது 2வது லேயர் போட்டதுக்கப்புறமா அகெயின் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு டம்ப் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து
நல்லா இறங்கிரும். மாவு நிறைய போடுற மாதிரி இருக்கும். பட் வந்து புட்டு சரியாக வேகாது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டுட்டு அகெயின் வந்து மேலே வந்து 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம். நடுவில் வந்து மாவு சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தேங்காய் சேர்க்கறதுனால இதனுடைய வாசனை அது மட்டும் இல்லைங்க, அதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக அழுத்தி விட்டாச்சு. இந்த புட்டுக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் அளவுக்கு இடம் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து இடத்த விட்டுறணும். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து போட்டு நிரப்பிடக்கூடாது. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஃபில் பண்ண இந்த புட்டுக்கூடத்தை இந்த பாத்திரத்து மேலே வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸுக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப அதிகமான டைம் விட்டுட்டீங்க அப்படின்னா புட்டு வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ அதனால் கரெக்டாக 10 மினிட்ஸுக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூடி வழியாக அந்த ஸ்டீம் வந்து வெளியில் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம புட்டுக்கூடத்தை வெளியில் எடுத்துடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இந்த புட்டுக்கூடத்தோட நமக்கு ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பின்பக்கமாக வச்சு நம்ம லைட்டாக அழுத்தி விட்டு தள்ளணும் அப்படின்னா புட்டு வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். நம்ம இந்த புட்டு மாவோட தேங்காய் துருவலையும் சேர்த்து லேயர் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு 3 புட்டுக்கிட்ட செஞ்சு எடுத்திருக்கேன். இந்த புட்டுக்கு ரொம்பவே அருமையான பெஸ்ட்டான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை கறி தான். அது கூட வச்சு சர்வ் பண்ணுறப்போ டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவலோட நீங்கள் நாட்டு சக்கரை வாழைப்பழம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த புட்டு ரெசிபியை தேங்காய் துருவலோட நாட்டு சக்கரை வாழைப்பழம் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இது கூட எது வேணுனாலும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் சூடாக சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆறி போனாலுமே எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபியை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதில் வந்து அயன் சத்து ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.